ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரி ஃப்ரேமில் எப்படி துணியை நம்ம மாட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நாடா சுற்றினோம்னா அந்த ஃப்ரேமை எடுத்து கீழே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே பாப்ளின் கிளாத்தை நம்மளால் எந்த அளவுக்கு கார்னரில் போட முடியுதோ அந்த அளவுக்கு கார்னரில் ஃப்ரேம் மேலே துணியை போடுங்க. இந்த மாதிரி அதாவது 1 இன்ச் மட்டும் நமக்கு கேப் இருந்தால் போதுமானது. அடுத்த ஃப்ரேமை நம்ம மாட்டுறதுக்கு அதுவே போதும். இப்போ நம்ம இன்னொரு ஃப்ரேமில் இருக்க நட்டு இருக்கும்ல, அந்த பாகத்தை அதாவது ஃப்ரேமோட கீழ்ப்பக்கம் துணி அதிகமாக இருக்கும்ல, அந்த பக்கம் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு எல்லா சைடையும் ஃப்ரேமை நல்லபடியாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இதில் ஒரு சைடு போல்ட் இருக்கும், ஒரு சைடு ஸ்க்ரூ இருக்கும். அதை போல்ட்டை நம்ம இடது கையால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஸ்க்ரூவை நம்மளால் எந்த அளவுக்கு டைட்டாக சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா துணி எந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸாக இருக்குங்கிறது தெரியும். இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு தையல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஃப்ரேமை பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது உல்ட்டாவாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு 2 கையை வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்மளோட 3 விரலும் அந்த நாடா சுற்றின அந்த வளையத்து மேலே இருக்கணும். 2 விரலும் துணியில் இருக்கணும். நம்ம பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மெதுவாக இழுத்து விடணும். அப்படி இழுத்து விடலைன்னா ஃப்ரேமும் சேர்ந்து கலண்டு கையோடு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எந்த அளவுக்கு டைட்டாக நம்மளால் இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துல இருந்து மறுபடியும் அதே இடத்துக்கு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற சுருக்குகளை மெதுவாக வெளியே எடுத்து விடணும். இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அந்த துணியை மட்டும்தான் நம்ம இழுக்கணும். ஃப்ரேமோடு சேர்த்து இழுக்கக்கூடாது. ஃப்ரேமை இடது கையால் பிடிச்சிக்கிட்டு வலது கையால் அந்த 2 விரலை வச்சு நம்ம துணியை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துலேயா கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கிட்டே வரணும். இப்போ நான் மேக்ஸிமம் எல்லா பக்கத்துல இருந்தும் துணியை ஓரளவுக்கு வெளியே இழுத்து விட்டுட்டேன். இப்போ ஃப்ரேமை நம்ம திருப்பி பார்த்தோம்னா எந்த இடத்துல நமக்கு சுருக்கு இருக்கா என்னங்கிறது தெரியும். அப்படி அந்த சுருக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்த மட்டும் மறுபடியும் ஒருக்கா நம்ம பிடிச்சி இழுத்து விட்டோம்னா அந்த சுருக்கு டைட் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த இடத்துல சுருக்கு தெரியுது. அதுக்காண்டி மறுபடியும் இன்னொருக்கா அந்த இடத்துல நல்லா பிடிச்சி இழுத்துக்கிறேன். இழுத்தா அந்த போயிடுச்சா, அந்த அளவுக்கு நம்ம சுருக்கே இல்லாமல் நம்ம ஃப்ரேமில் துணியை மாட்டணும். இப்போ நீங்கள் ஃப்ரேமை தட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு உங்களுக்கு கேட்கணும். டம்முன்னு ட்ரம்மு மாதிரி சவுண்டு கேட்கணும். அவ்வளோதான். நம்ம ஃப்ரேமில் துணியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாண்டில் ஆரி ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு. இது அந்த லெக்கெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கும். அதாவது கழட்டி மாட்ட முடியாது. நார்மலாக எப்பயும் போல் ஃபிக்ஸடாகவே இருக்கும். இதில் இந்த 4 சைடுமே ஃப்ரேம் அதில் நிற்கிறதுக்காண்டி ஒரு இடம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம இப்போ ஃப்ரேமை மாட்ட போகிறோம். ஃப்ரேமில் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை ஃபஸ்ட்டு அந்த ஆரி ஸ்டாண்டுக்கு உள்ளே விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம வச்சுட்டு அந்த 2 சைடு இருக்க இது இருக்குல்ல லாக்கு, அதை பிடிச்சி இழுத்தாலே ஃப்ரேம் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு தடவை லைட்டாக நம்ம சுற்றி ஒரு அமுக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ அந்த இதுலேருந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லா கிளாத்தையும் ஒன்று போல் இழுத்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி பெரிய கிளிப்பு இருந்துச்சுன்னா அதை அந்த ஃப்ரேமோட ஆரி ஸ்டாண்டோட லெக்கில் மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டிங்கன்னா இது எதுக்காண்டினா அடியில் துணி டிஸ்டர்ப் பண்ணாது நமக்காண்டி. அப்படி இந்த மாதிரி கிளிப்பு இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யலாம்னா, மறுபடியும் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி துணியை நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு நார்மல் ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி 2ஆக மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ வீட்டில் நார்மல் நம்ம துணிக்கு மாட்டுற கிளிப்பு அதை எடுத்து அதையும் அந்த காலில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரியாக போச்சு. இதனாலேயும் துணி அடியில் எதுவும் சிக்காது.
அவ்வளோதான். இப்போ வந்து ஆரி ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.